ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காருண்யா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பொரிச்ச குழம்பு அப்பளக்கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ரெண்டும் லைட்டாக செவக்கட்டும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 7 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் நல்லா வறுத்துக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் இந்த மாதிரி துருவி ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது சட்டியில் 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன். 1/2 ஸ்பூன் கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளி, வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கட்டும். இப்போது லெமன் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன் உப்பு போட்டு, அதை கரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் கருணக்கிழங்கு 1 கப், வாழைக்காய் 1 கப், கத்திரிக்காய் ஒரு 7-8 கத்திரிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். காய் நல்லா வதங்கட்டும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது காயெலாம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். துவரம்பருப்பு 1 கப் வேக வச்சு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ண வேணாம், காஞ்ச மிளகாய் காரமே கரெக்டாக இருக்கும். இப்போது மூடி போட்டுடலாம், கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருக்கோம், நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரான பொரிச்ச குழம்பு ரெடி ஆயிடுச்சு. காயெலாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ எடுத்து பவுலில் வச்சுக்கலாம். பவுலில் ஊற்றிக்கிறேன். பொரிச்ச குழம்பு ரெடி. இப்போ அப்பளக்கூட்டு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கப் கடலைப்பருப்பு, 1 வெங்காயம், 2 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அப்பளம் பொரித்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, தண்ணி ஊற்றி மூடிடலாம். பருப்பு முழுகிற அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுடலாம். குக்கர் விசில் வரட்டும். ஒரு 3-4 விசில் வச்சுக்கோங்க. பருப்பு நல்லா வேகட்டும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இப்போ நம்ம வேக வச்சுருக்க பருப்பை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் 1 கப் துருவி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்க அப்பளத்தை இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூப்பரான அப்பளக்கூட் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம். பொரிச்ச குழம்பு, ரசம்,
அப்பளக்கூட்டு, வத்தல், ஒயிட் ரைஸ், வாழைக்காய் ஃப்ரை. பொரிச்ச குழம்பும் அப்பளக்கூட்டும் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.